ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஸாஸ் அஸ்வின் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். மஞ்சப்பாறை அதுக்கு 1 கிலோ அளவு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு தாங்க மஞ்சப்பாறை மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்க இரும்பு கடாய் தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். மிக்சியில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தை வதக்கின வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீழே வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கட் பண்ண வச்ச முருங்கைக்காயை போட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கு பிறகு மீனை போட்டுக்கலாம். கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம். மீன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தக்ஸாஸ் அஸ்வின் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.